அடிச்சானா? கல்பனாவே நான் தான் அடிச்சனா? நாங்க வந்துட்டு போனது யாரா பார்த்திருப்பாங்களோ? ஜெயிலே லைஃப் முடிஞ்சிருமா? ஏங்க எப்பங்க வந்தீங்க? ஏங்க உங்களை தான் கேக்குறேன், எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னாச்சுங்க? பகல்ல எப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, இன்னைக்கு என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது குளிருது, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. உடம்புலாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. மழையில வெளியே போயிட்டு வரல, அதான் உடம்புக்கு ஒத்துக்கல போல இருக்கு. டாக்டர் கிட்ட போலாங்களா? இல்ல வேணாமா, ஒருவேளை மாத்திரை போட்டு பார்க்கட்டா? சரியாவலனா அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய்க்கலாம். சரிங்க, நைட்டுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறேன், குடிச்சிட்டு மாத்திரை போட்டு நல்லா படுத்து தூங்குங்க, சரியாயிடும். கோமதி, கஞ்சி வச்சுனா எனக்கு ரூம்க்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துறியா? சரிங்க. யாருமா போன்ல? ரஞ்சிதா தாங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு ரஞ்சிதா. அக்கா, ரஞ்சிதா, என்னடி ஆச்சு? எது கழுவுற? அக்கா, அருண். அருணுக்கு என்னடி ஆச்சு? சீக்கிரமா சொல்லு. அருண் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்கா. என்னடி சொல்ற? அருணை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? அவரோட அக்கா மாமியார் இறந்துட்டாங்க அக்கா. அவங்க பொண்ணும் சாகுற நிலைமையில இருக்கா. அவர்தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவரு மேல பழி போட்டுட்டாங்க அக்கா. என்னடி என்னென்னமோ சொல்ற? ஐயோ, எனக்கு தலையை சுத்ததடி. அருண் குடும்பத்துக்கும் இப்ப அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையேடி. அவர் ஏன் அவங்கள போய் பார்த்தாரு? அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லக்கா. அவர் மேல எப்படியோ கொலைப்பழி விழுந்துருச்சு. அருண் இதை செஞ்சிருக்க மாட்டாருன்னு நானும் போலீஸ் கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ எதுக்கும் பயப்படாத. சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு போயிருப்பாங்க, விசாரணை பண்ணிட்டு விட்டுருவாங்க. இல்லக்கா, அவர்தான் இந்த கொலைய பண்ணாருன்னு போலீஸ் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. என்ன பண்றது, எனக்கு எங்க போறதுன்னு கூட தெரியலக்கா. எல்லாரும் இங்க அழுதுட்டே இருக்காங்க. என்னால எதுவுமே யோசிக்க முடியலக்கா. அருண் எப்படியாவது இங்க இருந்து மீட்டணும்க்கா. அழாதடி. உங்க மாமாவுக்கு போலீஸ்ல யாரையோ பழக்கம்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் உடனே பேச சொல்றேன். நீ உங்க ஜிஎம் கிட்ட பேசி லாயர் யாரையாவது தெரியுமான்னு கேளு. நடந்ததை நினைச்சு இப்படி அழுதுட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அருணை வெளியே கொண்டு வரதுக்கு நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நீ தைரியமா இரு, நான் திரும்ப உன்னை கூப்பிடுறேன்.